அந்த 5 தியேட்டர்லயும் நான் ஒரு படம் பார்த்தேன். இன்னும் நீங்க எல்லாரும் கண்டி பண்ணுங்க. வேற யாரும் இல்லையா? எஸ் படத்தை நான் பாக்குறேன். ஓகே சார். விஜய் சேதுபதி மிமிக்ரி பண்ணுவீங்களா? ஆக்சுவலி ஐ அம் நாட் a mimicry artist மா. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரா ஓகே. அந்த சேதுபதி படத்தை பண்ணிருப்பார் இல்லையா? ஏய் புள்ள புடிடி புள்ளைய புடி இல்ல பேக்க புடி ரெண்டு பண்ணா பாத்துக்கலாம் என்ன பார்த்து பேசிடி ஓகேவா? விஜய் கூட விஜய் சார் கூட கண்டிப்பா சார் டாப் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் நடிக்கணும் ஆசை. நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சார் இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்காரு இல்லையா அவர் கூட சேர்ந்து நடிக்கணும் கம்பெனி சீன்ல வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். விஜய் சேதுபதி சார் அஜித் சார் ஆக்சுவலா நாங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து தல ரசிகர் சார். ஆக்சுவலா சினிமா நடிகர்களுக்கு ஆரவாரம் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து தலைக்கு தான் தல அப்படின்னு சொல்லி நாங்க கொதிச்சு படம் பார்த்தது சார். ஸோ அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. பாப்போம் சார் கண்டிப்பா நான் நடிப்பு திறமை எல்லா நடிகர்களோடையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா சார் அது நிறைய இன்டர்வியூல பேசியிருப்பாங்க. விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, தலை ரேஸுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. சோ அடுத்து தமிழ் சினிமா உலக யாரு காப்பாத்த போறா அப்படின்னு இருக்கிறப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட என்ட்ரி இருக்கு. ஆக்சுவலா இது இன்டர்வியூல பேசி ரொம்ப ட்ரெண்ட் ஆகி ஆக்சுவலா ட்ரெண்டுக்கும் விளையாட்டுக்கும் பேசுறதும் சிலருக்கு உண்மையாவே சூட் ஆகும் சார். அந்த மாதிரி வந்ததா சார் எனக்கு நடிப்பறக்கன் போட்டு இப்ப பார்த்தா மலேசியால உட்காந்துட்டு நடிப்பறக்கன் வராரு அப்படின்றாங்க, ஆஸ்திரேலியால உட்காந்துட்டு நடிப்பறக்கன்றாங்க. சார் என் கூட படிச்ச கிளாஸ் மட்டும் ஜூனியர்ஸ் எல்லாம் இவர் தான் என்னோட சீனியர்ஸ் எல்லாம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா சார். ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க, உங்களுக்கே தெரியும் சார் நிறைய பிசியோதெரபிஸ்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த லெவல் மக்கள் கிட்ட போய் நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு சார். கண்டிப்பா சார் ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. உங்களுக்கு ரெண்டுல எந்த பெண்ண நடிப்பு அரக்கனா இல்ல வாட்டர்மெலன் ஸ்டார்? ரெண்டுமே மக்களால கொடுக்கப்பட்டதுமா. ரெண்டுமே ஆக்சுவலா வாட்டர்மெலன் ஸ்டார் நான் எனக்கே வச்சுக்கிட்ட பேர் கிடையாதுமா. வாட்டர்மெலன் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனோம். வாட்டர்மெலன் ஒரு ஆல்பம் சாங் என்ன வச்சு எடுத்தாங்க. சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் சார்னு என்னை அறிமுகப்படுத்தினது. நடிப்பு அரக்கன்றது இந்த 3 படத்துல தனுசன பண்ணத சீனை பண்ணோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு மசில்ஸா துடிக்குது, நீங்க நல்லா பண்றீங்க அதனால உங்களுக்கு நடிப்பு அரக்கன் பேர் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுமா. சோ கமெண்ட்ஸ்ல போட்ட ஒன்னதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த லெவல் பேர் வந்திருக்குமா. நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வளர காக்கிற மரத்துல தானே கல்லடி போறோம். யாரும் உள்ள பெர்ஃபார்ம் பண்றவங்க அவ்வளவுதானே அடிப்பாங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஈவன் ஆபாசமா பண்றவங்களுக்கு கூட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுமா. நான் நிறைய அவங்க பண்ற தப்பா இருக்கும். ஒரு சில பேர் திரும்பி சொல்றேன், நான் வந்து யூடியூபர் கிடையாது. ஒரு சிலர் மாதிரி யாராவது தப்பா கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? ஒரு சில பேர் என்ன கமெண்ட் தப்பா இருக்கும், சில பெண்கள் எல்லாம் பண்றப்ப மனசு கஷ்டமா இருக்குமா. யாரு ஆபாசம் பண்ணாங்களோ அந்த கமெண்ட்டை மேல போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வேண்டவே வேண்டாம் பாசிட்டிவா போவோமே, நம்மளுக்கு என்ன பாசிட்டிவா வருதோ அதை வச்சு பாசிட்டிவா வரதாமான பழக்கம். சோ மக்களை கவர்னா ஈர்த்தது வந்து ஒன்லி நடிப்புன்ற ஒண்ணு மட்டும் தான். அந்த நல்லா நடிக்கிறவங்களுக்கு கல்லடி படுறது சகஜம் தாமா. ஏன்னா நான் மட்டும் இல்ல, பெரிய நடிகர்கள் வாங்காத ட்ரோலா, சூர்யா சார் வாங்காத ட்ரோலா, விஜய் சார் வாங்காத ட்ரோலா, பெரிய நடிகர் வாங்காத ட்ரோலா. சோ அதே ட்ரோலை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப சோ அடுத்த லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ண போறோம்ன்ற ஒரு மீனிங் தான் அது. ஐயோ எல்லா பக்கம் ரீச் நானே என்னையே நம்ப முடியலமா. கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட எங்க போனாலும் பட்டி தொட்டி அங்க முதற்கொண்டு குழந்தை வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்றாங்க. சோ நீங்க சொன்னாப்புல பொது வாழ்க்கை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் ஆகுதுமா. ஏன்னா எங்க போனாலும் சிலர் ஓடியாந்து போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. சில பேர் போட்டோவே எடுக்கலாட்டி நான் டீ கடையில உட்காந்து டீ கொடுத்தாக்கோ கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ நீங்க சொன்னாப்புல பட் அதை நான் பெருசா எடுத்துக்கல. மாஸ்க் போட்டா போனா கூட என்னை கண்டுபிடிச்சிடறாங்க, உடல் அமைப்பு வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம கொஞ்சம் ஆள் நல்லா பால்டா வாடி பேச்சு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு நாளா மாஸ்க் போட்டுட்டு ஏதோ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து தலை அப்படின்னு டக்குன்னு பயந்துட்டேன். வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன், அவர் வந்தாரு சும்மா ஒரு தலை அப்படின்னு நான் அப்படியே டக்குன்னு ஜெர்க் ஆயிட்டேன். ஏன்னா அது நம்ம மாஸ்க் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குமா. சாப்பிட போனா இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. என்னை பார்க்கணுன்றதுக்காக ஒரு 7 பொண்ணுங்கள் மதுரையில சித்திரத்துல நடந்துச்சு. ஒரு 7 பொண்ணுங்க என்னை பார்க்கணுன்றதுக்காக உள்ள ஒதுங்குறாங்க. நான் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாங்கம்மா. நான் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண உடனே செல்ஃபி எடுத்துட்டு உடனே போயிட்டாங்க. அப்ப அந்த சப்ளை பண்ற பையனே சொல்றாரு, சார் அவங்க உங்களுக்காக தான் ஒதுங்கி இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு செல்ஃபி கொடுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பையன் ஒருத்தருமா அவரும் அப்படித்தான். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா சிலருக்கு வந்து புதுசா பேச கூச்சம் இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அவர் ஒதுங்கி இருந்து டக்குன்னு வந்து செல்ஃபி எடுத்துட்டு சந்தோஷமா போறாங்கம்மா. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மக்கள் செல்வாக்குனாலதான் இந்த சஸ்பென்ஸ் கேரக்டர் இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃபெமிலியரான பர்சனை வந்து டக்குன்னு காமிச்சாதான் அது நல்லா இருக்கும். அது என்ட்ரி வந்து நல்ல என்ட்ரி.
ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு தான் இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்குமா. இந்த படம் யாருக்காக படம் பார்த்தா மக்கள் வந்து இந்த படம் யாருக்காக பார்க்கணும்? கண்டிப்பா சார் விஜய் சேதுபதி சார் தான் படம் ஃபுல்லா வர்றாரு. ஸோ அவரு படத்துல வரவே இல்லையா? நான் வரேன் சார், கிளைமேக்ஸ் சீன்ல வர்றோம். பட் இருந்தாலும் அவங்க தானே விஜய் சேதுபதி சார் டாப் 4 ஸ்டார்ல அவர் ஒருத்தர். ஓகேங்களா, டாப் 4 ஸ்டார்ல அப்ப அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேட்ச், பெரிய ஒரு பட்டாளமே இருக்கும் இல்லையா. படம் வாய்ப்பு நிறைய வரதுனால சொல்லப்போனா விஜய்பதி சார் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம தூக்கியிருக்கோம். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மடமாக்க வர்றப்ப நம்ம சீனை பார்த்துட்டு நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா பலம் கூடுது. படம் வாய்ப்பு நிறைய வரதுனால ஆட்டிடியூட் இல்லம்மா, நான் ரொம்ப அதாவது நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே நம்மளோட சிம்பிள்சிட்டி தான். 400 சேனலுக்கு மேலே இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், யார்கிட்டயுமே டிமாண்ட் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ப்ரொமோஷன் போய் நின்று பார்த்துருக்கீங்களா? ஸோ ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். நம்ம நல்ல கேரக்டர், நல்ல அதே சமயத்துலமா நம்மளை வந்து கேனையனாக்குறாங்க, முட்டாளாக்க ட்ரை பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்றப்ப கண்டிப்பா நான் அவதாரம் எடுப்பேமா. அது நேச்சர் தானே. இப்போ லேட்டஸ்டா ஒரு சின்ன திரை நடிகை இருக்காங்க, எல்லா பேரும் அந்த பொண்ணை தப்பாவே போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் போய் ஒரு கருத்து சொன்னேன், தயவு செஞ்சு அந்த நடிகை பத்தி தப்பா, யார் உலகத்துல நல்லா இருக்கா, அதை யாரும் தப்பு பண்ணாங்களோ அவங்கள விட்டுட்டு இந்த நடிகை போடாதீங்கன்னு திருவள்ளுவர் சில பரிசா வந்துச்சு. ஸோ நம்மளோட பேச்சு எல்லாமே மக்கள் மதிக்கிறாங்க. ஆட்டிடியூட்ன்றது கொஞ்சம் கூட கிடையாதுமா. அதே சமயத்துல நம்ம ஏமாற்றுறப்ப, முட்டாளாக ட்ரை பண்றப்ப, நம்மளுக்கு உண்டான ஒரு இடத்த ஏமாத்துறப்ப நம்ம பொங்கி எல்லாம் தானே செய்வோம்.